பெற்றெடுத்த நாள் முதல் சுமார் 21 வருடங்களாக தன் பிள்ளைகளின் கால் தரையில் தீண்டாமல் சுமந்து வருகிறார்கள் பெற்றோர் இருவர். உருக்கமான இதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தோளுக்கு மேல் வளர்ந்த இரு பிள்ளைகளையும் மார்பிலும் மடியிலும் அரவணைத்து கனத்த இதயத்துடன் சுமந்து வருகிறார் இந்த தந்தை. வயதில் மகன், 18 வயதில் மகள். இருவரின் கால் பாதங்களும் இன்னும் இந்த பூமியை தீண்டி பார்க்கவில்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அடுத்த மாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த தம்பதி நாராயணன், யசோதா. ஆடு மேய்க்கும் கூலி தொழிலாளிகளான இவர்களுக்கு பிரவீன்குமார் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் உள்ளனர். இருவரும் பிறக்கும் போதே இரு கால்களும் செயலிழந்த நிலையில் பிறந்திருக்கின்றனர். பிறந்த குழந்தையை எப்படி ஒரு பெற்றோர் கவனிப்பார்களோ அப்படித்தான் தற்போது வரை தங்களின் பிள்ளைகளை கவனித்து வருகின்றனர் இருவரும். குளிக்க வைப்பது, கழிவறைக்கு அழைத்து செல்வது என பிள்ளைகளின் அன்றாட கடமைகள் அனைத்தையும் சுமந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தனக்கு ஆட்டோமேட்டிக்கில் இயங்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மோட்டார் சைக்கிளை அரசு வழங்கினால் பெற்றோரின் சுமையை சற்று குறைப்பேன் என வேதனை தெரிவிக்கிறார் பிரவீன்குமார். நடக்கவும் முடியாது, எல்லா வேலையும் எங்கள் அப்பா அம்மா தான் செய்வாங்க. அரசாங்கம் பார்த்து எனக்கு இந்த 3 சக்கரம் வண்டி கொடுத்தாங்க வீல். அதனால என்னால் இது பண்ண முடியல. எனக்கு ஆட்டோமேட்டிக் வீல் பட்டுன்னு விற்கனா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எல்லா வேலையும் எங்கள் அப்பா அம்மா தான் செய்வாங்க. அவங்களால ஒரு சின்ன வேலை விட செய்ய முடியாது. அந்த பட்டுன்னு விற்கனா எனக்கு கடைக்கு போகிறதுக்கோ இல்லை ஏதாச்சும் பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினமும் வீட்டிற்கு வந்து செல்லும் நண்பர்களை பார்க்கும் போது அவர்களைப் போல கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் என ஆசை இருக்கிறதாம் பிரவீன்குமாருக்கு. பசங்க வந்து எல்லாம் வருவாங்க, பேசுவாங்க. ஆனால் அன்னைக்கு நம்மளுக்கு கஷ்டமாக நம்மளால இதுவும் பண்ண முடியல, காலேஜும் போக முடியல, இந்த மாதிரியே இருக்கும். ஆனால் அது இது பண்ணப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். கவர்மெண்ட் பார்த்து எனக்கு எத்திக்கல் வீல் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கூலி தொழிலாளிகளான பெற்றோர் இரு பிள்ளைகளையும் எப்படியாவது நடக்க வைத்து விட வேண்டும் என ஆடு மாடுகளை மேய்த்தும் 100 நாள் வேலைக்கு சென்றும் போராடி வந்த நிலையில் தற்போது அவர்கள் அரசின் உதவியை நாடியிருக்கின்றனர். 2 பசங்க இருக்கு, 2 பசங்களும் நாங்கள் நடத்த முடியாது. எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்யணும். 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எல்லாமே நாங்கள் தான் செய்யணும். அவங்க குளிக்க வைக்கிறது முதல்ல நாங்கள் தான் உழப்பத்துன்னு இருக்கோம். ஆடு தான் மேய்க்கிறானே, அந்த ஆட்டை கூட ஒழுங்காக ஒரு நாளைக்கு அவங்கள வீட்டுன்னு ஓட்டின்னு போக கூட முடியாது. என் பசங்களுக்கு எதுவும் வீடு இல்லை, அவங்களுக்காக எதுனா ஒரு ஆட்டோமேட்டிக் சேரு அதை பற்றினா கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். காண்போரின் இதயத்தையும் கனத்து போக செய்யும் இந்த குடும்பத்திற்கு அரசு உதவி செய்து கை கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும். தந்தி டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.